Hi friends, welcome to my channel. This is Anandi Tirumurthy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நான் லாஸ்ட் வீடியோ ஆல்ரெடி போட்டுருந்தேன் கடன் இல்லாமல் வாழ வழிகள் அப்படினு சொல்லிட்டு அதோட எபிசோட் 2 தான் வந்து நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இதுவரைக்கும் நீங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலயே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்ட் 1 பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஐ பட்டன்லயே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு அதோட கண்டினியூஷன் இது செகண்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்பவுமே 4 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் வந்து வேணும். அதாவது 4 அக்கௌண்ட் வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து வேணும். 4 வந்து டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டா வந்து வச்சுக்கோங்க. உங்க நேம்லயே வந்து இருந்தாலும் சரி, இல்ல உங்க வீட்டுல யாரோ ஒருத்தரோட நேம்ல இருந்தாலும் சரி, ஆனா கண்டிப்பா நமக்கு 4 அக்கௌண்ட் வந்து வேணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து இன்கம் சேலரி அக்கௌண்ட் கண்டிப்பா எல்லாரும் ஒன்று வச்சிருப்பீங்க. ஸோ உங்க இன்கம் கிரெடிட் ஆகிறது. ஸோ உங்களுக்கு என்ன வகையான இன்கம் இருந்தாலும் அதுல வந்து கிரெடிட் ஆகிற மாதிரி வந்து பாத்துக்கோங்க. ஸோ அது வந்து நம்ம இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண போறோம். ஸோ இன்கம்க்குன்னு சொல்லி தனியா ஒரு அக்கௌண்ட் கேட்டகரி வந்து நீங்க வச்சிருங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்ல வேற ஏதோ டிரான்சாக்ஷன் எதுவும் நீங்க பண்ணாதீங்க. வர்ற இன்கம்மை மட்டும் அதுல சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி நீங்க அதை ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்க பண்ணி வச்சுக்கலாம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம சேலரியை மட்டுமே நம்பி போக முடியாது. ஸோ அடிஷ்னலா நிறைய பேர் பார்ட் டைம் ஜாப் பண்ணுவீங்க. இப்போ இந்த மாதிரி யூடியூப் சேனலோட இன்கம், இல்ல நீங்க வேற ஏதாவது சின்னதா ஏதாவது ஒரு ஒர்க் பண்றீங்க, அதுல வர இன்கம் ஆகட்டும். ஸோ எந்த வகை இன்கம் இருந்தாலும் நீங்க அந்த அக்கௌண்ட்ல வந்து நீங்க சேவிங்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி எல்லா வகை இன்கமும் அதுல வர்ற மாதிரி வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து செகண்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன செலவு பண்றோமோ ஸோ அதுக்கு தேவையான தொகையை வந்து நம்ம ஸ்பெண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ செலவு பண்ற தொகை அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். ஸோ மாசம் என்னென்ன செலவுகள் இருக்கோ அதுக்கு தேவையான அமௌண்ட் வந்து நீங்க அந்த சேலரி அக்கௌண்ட் இன்கம் அக்கௌண்ட்ல இருந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து மாசம் பட்ஜெட்டுக்கு தேவைப்படுதோ அதை மட்டும் நீங்க இதுல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்க போறீங்க. ஸோ அதை தவிர ஸ்பெண்டிங்ஸ்ல வந்து வேற எதுவுமே நீங்க வந்து ஆட் பண்ணக்கூடாது. என்னென்ன செலவு பண்றோமோ அந்த தொகை மட்டும் இதுல இருக்கணும். அந்த மாதிரி வந்து பாத்துக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ சேலரி வருதுன்னா நீங்க வீட்டுக்குன்னு சொல்லி மந்த்லி ஒரு பட்ஜெட் போட்டிருப்பீங்க. அந்த பட்ஜெட் அமௌண்ட்டை மட்டும் இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதுல இருந்து இதுக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா பவுச் மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். பட் அது மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஓகே இப்போ மணி வந்து இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து வித்ட்ரா பண்ணி நம்ம அந்த மாதிரி பவுச்ல கவர்ஸ்ல போட்டு வச்சு யூஸ் பண்றோம். இல்ல தனித்தனியா ஒரு பாட்டில்ஸ்லயோ இல்ல ஒரு டப்பாஸ்லயோ போட்டு வச்சு இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் இந்த தேவைகளுக்கு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றோம். ஸோ இந்த வரப்போற டிஜிட்டல் உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து மணியே இல்லாத ஒரு உலகம் வரலாம். ஃபுல்லாவே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வர்ற மாதிரி. ஸோ அதுக்கும் நம்ம வந்து ரெடி ஆகணும். ஸோ அதுக்காக தான் ஸ்பெண்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்க தனியா மெயின்டைன் பண்ணனீங்கன்னா என்னென்ன செலவுக்கு எவ்வளவு போகுது அப்படிங்கறது நீங்க வந்து ஆன்லைன்ல ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க கவர்ஸ் வச்சு ஃபாலோ பண்றதுனால அதை அடுத்த இது பண்ணிக்கலாம் நீங்க. பட் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி பட்ஜெட் போடுறீங்களோ அதை மட்டும் இதுல தனியா பிரிச்சு எடுத்துருங்க. அப்ப வந்து எவ்வளவு போகுது வருது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்கம்ங்கிறது தனியா இருக்கும், ஸ்பெண்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து தனியா இருக்கும். அப்ப வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து நீங்க ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இப்படி அக்கௌண்ட் தனித்தனியா பிரிக்க சொல்றேன். இப்போ வந்து நம்ம 2 அக்கௌண்ட் வந்து பார்த்துட்டோம். ஒன்று வந்து இன்கம் வர்றது, அடுத்து நம்ம எதுக்கு ஸ்பெண்ட் பண்றோமோ அதுக்கு தேவையான அமௌண்ட் எல்லாமே நம்ம வந்து அதில் வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்டா நம்ம ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண போறோம். அது வந்து சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சேவிங்ஸ் வந்து நீங்க எதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்க சேவ் பண்ணணும்னு சொல்லி நீங்க பட்ஜெட்ல போட்டிருக்கீங்களோ அந்த சேவிங்ஸ் அமௌண்ட் ஃபுல்லா வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்ப எதுக்கு எவ்வளவு அலாட் பண்ணணும் அப்படிங்கிற பட்ஜெட்ல இருக்குதோ அதுல இருந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அதுல ட்ராக் பண்றது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சேவிங்ஸ் மட்டும் அதுல இருக்கிற மாதிரி நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு நகைச்சீட்டு போடுறீங்க, ஒரு ஆர்டி போடுறீங்க, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்க அந்த அக்கௌண்ட்ல இருந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மாசம் கரெக்டா ரெடியூஸ் ஆகி போயிடும். ஸோ அந்த மாதிரி சேவிங்ஸ் அப்படின்ட்டு இருக்கிற கேட்டகரியில வர எல்லாமே அந்த அக்கௌண்ட்ல வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆயிரும். உங்களுக்கு ஈஸியா ட்ராக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எதுக்கு எவ்வளவு போகுதுன்னு ஈஸியா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 3வது அக்கௌண்ட் வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா 4th வந்து ஒன்னு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று வைக்கிறோம். ஸோ நம்ம குழந்தைங்க எதிர்காலத்துல
படிப்புக்காக வந்து ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை குழந்தைங்க மேரேஜுக்காக ஃப்யூச்சரில் நம்ம பிளான் பண்ணி இப்போவே அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்ன வந்து நீங்கள் பண்ணுறீங்களோ ஒரு பல்கா அமௌண்ட்டு கூட நீங்கள் ஒரு எஃப்டி பண்ணலாம். அந்த மாதிரி எந்த இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில் வந்தாலும் சரி அது எல்லாமே வந்து நீங்கள் இதில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஸோ அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுலேயே வந்து வச்சுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு கேட்டகரியில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒன்று ரெடி பண்ணணும். ஸோ அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபியூச்சரோட சேஃப்டிக்காக. இப்போ எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஜாப்ல செக்யூர் ஜாப்ல இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆஃப்டர் லாக்டவுன் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வேலை போச்சு. ஸோ செக்யூர்டான ஒரு ஜாப் வந்து கிடையாது. ஸோ ப்ரைவேட்ல இருக்கிறவங்க எப்போ வேணா வந்து ஜாப் மாறலாம், இல்லை ஜாப்ல இருந்து வந்து வெளியே வர சுச்சுவேஷன்ல இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமை மேனேஜ் பண்றதுக்காக நம்மளோட சேலரியில வந்து 3 monthsலேருந்து 6 months வரைக்கும் மேக்ஸிமம் 6 months சேலரி வந்து நம்ம ஒரு எமர்ஜென்சி ஃபண்டா சேவ் பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம நார்மல் வீட்டு செலவு வந்து நம்ம பார்த்துக்கறதுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த பீரியட்குள்ள நம்ம வேற ஒரு நியூ ஜாப்ல ஜாயின் பண்ற வரைக்கும் க்ரன்ச் இல்லாம வந்து நம்ம ஃபேமிலியை வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக மட்டும்தான் வந்து நம்ம இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வந்து ரெடி பண்ணி வைக்க போறோம். ஸோ இது வந்து சேர்க்கறது வந்து ஈஸியான வேலை கிடையாதுங்க, ரொம்ப கஷ்டமான காரியம்தான். ஏன்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம மீட் அவுட் பண்ணிட்டே வந்து அடிஷ்னலா அந்த 6 மாச சேலரி வந்து நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனா நம்ம முயற்சி பண்ணி அது 1 வருஷம் ஆனாலும் சரி 2 வருஷம் ஆனாலும் சரி ஒரு டைம் வந்து நம்ம அந்த எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது குறையும் போது இல்லை அதை நம்ம யூஸ் பண்ணும்போது மறுபடியும் வந்து அது எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து எல்லா ஃபேமிலிக்கும் வந்து தேவைப்படுற ஒண்ணு. ஏன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு 1 மாசம் சாப்பாட்டுக்கு இல்லைன்னா நம்ம யாருக்கிட்டையும் போய் நிக்க முடியாது. ஸோ இப்படி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எஃப்டியா வந்து வச்சுக்கலாம். எஃப்டி வந்து நம்ம எனி டைம் க்ளோஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இல்லை நீங்க அந்த அமௌண்ட்டை ஒரு ஜுவல்லா மாத்தி வச்சுட்டீங்கன்னா அந்த ஜுவல்லை நம்ம எப்போ வேணா போய் பேங்க்ல ஃபிளட்ஜ் பண்ணி அதை அமௌண்ட்டா மாத்திக்க முடியும் ஈஸியா. ஸோ யாருக்கிட்டையும் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்காது. ஸோ அதுக்காக இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ உங்க சேலரி எவ்வளவோ அதுலேருந்து 6 மாச சேலரி எவ்வளோ வருதோ அதை வந்து நீங்க சேவிங்ஸ் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு மந்த்லி ஒரு 1 lakh சேலரி அப்படின்னா நீங்க 6 lakhs வந்து நீங்க எமர்ஜென்சி ஃபண்டா வந்து ரெடி பண்ணி வைக்கணும். ஒருவேளை உங்களுக்கு 20,000 தான் சேலரி அப்படின்னு சொல்லும்போது வந்து 1,20,000 rupees வந்து நீங்க எமர்ஜென்சி ஃபண்டா வந்து சேவ் பண்ணி வைக்கணும். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியும். கண்டிப்பா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினால இமீடியட்டா அதை ரெடி பண்ண முடியாது. இப்ப வரைக்கும் நீங்க ரெடி பண்ணாம இருந்தீங்கன்னா இமீடியட்டா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. நீங்க அந்த அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேவிங்ஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ கண்டிப்பா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபேமிலியில மோஸ்டா செலவாகிற ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல். ஸோ இந்த காலத்துல 25 வயசு 30 வயசு வித்தியாசம் எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஸோ என்ன வியாதி வேணா யாருக்கு வேணா வருது. ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஃபேமிலி மெம்பர் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஸோ நம்மளுக்கு என்ன டிசீஸ் வந்தாலும் அதில் கவர் பண்ணுற மாதிரி ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அதில் வந்து நிறைய செலவு வந்து நம்ம கட் பண்ண முடியும். ஸோ இல்லைன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லேயே வந்து நமக்கு நிறைய செலவு ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ நம்ம சிரமம் பார்க்காம வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டு வச்சுக்கும் போது எமர்ஜென்சிக்கு அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸும் இது வரைக்கும் நீங்கள் யாரும் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் எடுத்துருங்க. ஸோ அது இது மூலமா நம்ம வந்து பல லேக்ஸ் கணக்கில் வந்து நம்ம சேவ் பண்ண முடியும், இல்லை நம்ம கடனாகரிலிருந்து தடுக்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. அடுத்ததா பாத்தீங்கன்னா நிறைய மிடில் கிளாஸ் மக்கள் வந்து ஹவுசிங் லோன்ல வந்து சிக்கியிருப்பாங்க. நம்ம காரு பைக்கு அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி ஹவுசிங் லோனுக்கும் வந்து நீங்க இன்சூரன்ஸ் எடுத்துருங்க. ஸோ ஹவுசிங் லோன்ல வந்து இன்சூரன்ஸ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செக்யூர்டா வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒரு லோன் எடுத்திருக்கிறாரு, இப்போ அவருக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்னால அவரு இல்லாம போயிட்டாலும் அவரால் கட்ட முடியலைங்கும் போது பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எடுத்திருந்தா ஒய்ஃபுக்கு வந்து அந்த பேர்டன் வராது. ஸோ அதுக்காக வந்து சேஃப்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுத்துறது வந்து நல்லது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒன்று டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ அது வந்து கண்டிப்பா எல்லா ஃபேமிலிலையும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எடுத்தே ஆகணும். ஹஸ்பண்ட் வந்து எடுத்தே ஆகணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போறவங்களா இருந்தா 2 பேரும் எடுத்துக்கிறது வந்து சேஃபு. ஸோ நம்ம இல்லாத காலத்துல ஃபேமிலிக்கு வந்து ஒரு சேஃப்டி தான் அது. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக ஃபேமிலியோட சேஃப்டிக்காக வந்து
கண்டிப்பா சின்ன வயசுலயே, அதாவது நீங்க வேலைக்கு போக ஆரம்பிக்கும் போதே வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அப்ப வந்து உங்களுக்கு அதுக்கு பே பண்ற இஎம்ஐ வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏஜ் ஜாஸ்தியாக ஆக பாத்தீங்கன்னா அது இஎம்ஐயும் நம்மளுக்கு வந்து அதிகமாயிட்டே போகும் பே பண்றதுக்கு. அதனால ரொம்ப சின்ன வயசுலயே டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஃபேமிலியோட பாதுகாப்புக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ அதை மறந்துடாதீங்க. நம்ம இருக்கும்போதும் சரி, நம்ம இல்லாத காலத்துக்கும் பிரச்சனை இல்லாம அவங்க வந்து ஃபேமிலியை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்க வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பா எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற லைக் தான் வந்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ண அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போடுறதுக்கு. ஸோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.